Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். தமிழ்நாடே ஒரு பரபரப்பாக அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஒரு இளம் தலைவராக வளர்ந்துட்டு இருந்தார். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. முதல்ல கைது செஞ்சப்போ, குற்றவாளிகளாக கைது செஞ்சும்போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் உட்பட பலர் சொன்னது வந்து அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் காவல்துறை வெளியிட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது யார் கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் தான் அந்த குற்றத்தில் நேரடி சம்மந்தப்பட்டவங்கன்னு இருக்குது. அப்போ தமிழ்நாடு காவல்துறையுடைய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக காவல்துறையுடைய நடவடிக்கை வந்து குறிப்பாக இந்த நிகழ்வில் வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சரியாக இருப்பது என்பது வேற, மிகவும் சரியாக இருப்பது என்பது வேற. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் நாங்கள் அதிலிருந்து பேக் அடிக்கலை. எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, இதில் இருப்பவர்கள் வந்து இல்லை, இதற்கு பின்னாலும் பல பேர் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பிளான் போட்டு கொடுத்தவன் ஒரு குரூப்பு, இதுக்கு பண உதவி செய்தவன் ஒரு குரூப்பு, இது கொலை செய்யும் பொழுது அந்த தூரத்தில் நின்று இருந்தவங்க இன்னும் வேறு குரூப்பு, இப்படி பல பேர் ஒன்று சேர்ந்து தான் இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பிடித்து வைத்திருப்பவர்கள் கூட அம்பு மாதிரியும் தெரியுது. எய்தவர்கள் யாருன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து நீங்களும் வந்து நெறியாளர் மட்டுமல்ல, உங்களுக்கும் அரசியல் தொடர்பு இருக்கிறது. அவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர். இந்த கொலகார பாவிகளை பாருங்கள், தேசிய கட்சி தலைவரை வந்து போட்டு தள்ளுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன அரசியல் பிரச்சனை இருக்குது? அது இருக்கிற பூரா ரவுடி பை தானே. அதில் காட்டியிருக்க 11 பேருமே ரவுடி பையில் காசு எவன் கொடுத்தாலும் கொலை செய்யக்கூடிய ஒரு கும்பல் மாதிரி தெரியுது. இவர் யார்? ஏறக்குறைய 4 முறை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இரும்பு பெண்மகளாக முதல்வராக பணியாற்றியவள். ஒரு தலித் விடுதலைக்காக ஏன் இன்னும் நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரதமருக்கு கூட போட்டிகிட்டு இருக்கலாம். இப்போ அவங்க உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தால் அவங்க இருக்கிறாங்க. அவங்களால் தொடர்ந்து 17 ஆண்டுகள் ஒரு ஆளை வைத்திருக்கிறார் என்றால், ஒரு பொறுப்பில் ஒரு மாநில தலைவராக வைத்திருக்கிறார் என்றால், ஒரு சாதாரண ஆட்களை வைக்க மாட்டாங்க. அரசியல் பின்புலம் உள்ள ஒரு ஆட்களை தான் வைப்பார்கள். இப்போ எனக்கு நெருங்கி பழகியவர் தான். இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் ஏறக்குறைய வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும், இன்னமும் புத்தா அண்ட் இஸ் தம்மா, புரட்சி அம்பேத்கருடைய கடைசி புத்தகம் புத்தரும் அவர் தம்மமும், அந்த புத்தகத்தையும் முழுமையாக உள்வாங்கியவர். அவரை வந்து ஒரு குறிப்பு கொலை செய்கிறாங்கன்னா, அதுவும் பட்ட பகல் தான். அது ஏறக்குறைய 7 மணின்றது இரவு இல்லை வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து வெளியிட்டிருக்குது எல்லாத்தையுமே, அந்த என்னென்ன நிகழ்வு வெளியிட்டிருக்குது. அதெல்லாம் ஓகே தான், அதை நான் ஒன்றும் இது பண்ணல. ஆனால் அதில் என்ன இன்னமும் கேட்குறான், உண்மையான குற்றவாளி யார்? இல்லை, இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவனை பார்க்கும்போது இது நேரடியாக ஒரு அரசியல் கொலையா, இல்லை ஒரு சாதிய வன்மத்தோடு நடந்த நிகழ்வுன்னு பார்க்குறீங்களா, இல்லை இதற்கு பின்னால் பணம் சம்மந்தப்பட்ட விவகாரம்? உங்களோட பார்வையில் அது எப்படி தெரியுது? அரசியல் கலந்த சாதிய கொடுமைன்னே சொல்லலாம். இப்போ என்னன்னா, இப்போ எங்களுக்கு கிடைத்த செய்தி ஏறக்குறைய எங்கள் தலைவரும் சொல்லிட்டாரு, பிஜேபியுடைய பின்புலம் உள்ள, பிஜேபியுடைய முழு ஆதரவு உள்ள ருத்ரா அப்படின்ற ஒரு கோல்டு கம்பெனி தான் பல பேர் காசு ஆட்டையை போட்டு பல ஆயிரம் கோடிகளை சுருட்டி இருக்கிறாங்க. அது இப்போ தெரிஞ்ச ரிப்போர்ட்டு. இப்போ எல்லா உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும், ஏன் தமிழக முதல்வருக்கும் தெரியும், ஏன் பாரத பிரதமர் கூட தெரியும். இந்த செய்தி கொண்டு போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய குற்றம் செய்தவர்கள் வந்து பணம் சில பேர் போட்டிருக்கிறாங்க, ஏலதாளைகள், அது குறிப்பாக தலித்துகள் கூட போட்டிருக்கலாம். அப்போ இவரை நாடி கேட்குறாங்க அந்த பணத்தெல்லாம் வாங்கித்தாங்கன்னு. அப்போ வந்து ஒரு அரசியல் தலைவனுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை போய் கேட்டிருக்கிறாரு, கொடுங்கன்னு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதனால கொலை செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது கேட்டதற்காக. அப்போ இவரை வந்து இவ்வளோ ஈஸியாக போய் நெருங்கக்கூடிய ஆள் இல்லை அவர். நான் சொன்னேன், அவ்வளோ யதார்த்தமாலாம் போய் நெருங்க முடியாது. எப்போயுமே ஒரு ஆள் பலங்களோடும், இன்னமும் ஆயுத பலங்களோடும், அவர்கிட்ட கையில் துப்பாக்கி இருந்துச்சு, எல்லாமே இருந்திருந்தவரை கரெக்டாக இந்த டயத்துக்கு போனால் இவர் வந்து தனியாக இருப்பார், இவர்கிட்ட ஆயுதம் இருக்காது அப்படின்னு திட்டமிட்டு கொலை செய்கிறார்கள் என்றால், சாதாரண அது சாதிய கொலை அப்படின்னு போக முடியாது, அரசியல் கொலை என்றும் சொல்ல முடியாது. இதற்கு பல ஃபேக்டர் இருக்குது. அதனால தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் இதன் காரணமாகத்தான் நேரடியாக தமிழக முதல்வரையே சந்தித்து இதற்கு பின்னால் பெரிய சூழ்ச்சி சதி வலைகள் இருக்கலாம், கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை, ஆனால் இதில் குறிப்பாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை மிக வேகமாக கண்டித்ததில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் ஒருவர். இப்போ என்கவுண்டர் நடந்தபோது கூட அதை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. உண்மை குற்றவாளிகளை மறைக்கும் செயல் தான் இது, இல்லை திமுகவினர்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்க பேர் வெளில வரக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக தான் இந்த என்கவுண்டர்லாம் அவர் சொல்லும் பொழுது அவர் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுன்ட்டு. ஆனால் அவரை நோக்கியே நம்ம டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ அவரை நோக்கியே கை காட்டுற மாதிரி இருக்கு இந்த ஆருத்ரா விவகாரம்லாம். ஆருத்ராவுடைய
முக்கியமான ஆட்கள் யார் யாருன்னு திருப்பி என் வாயால் சொல்ல தேவையில்ல. இப்போ எவன் வெளிநாட்டில் போய் இருக்கிறேன், அதில் எந்த ஒரு நடிகர் சம்மந்தப்பட்டு அவனை திருப்பி இங்கே தூக்கி கொண்டாந்தது எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சது தான். இப்போ புதுசாக நான் வந்து ராஜசேகர் எங்கே அப்படின்னு நான் கேட்கணும்னு தேவையில்லை. ஆர்கே சுரேஷ் என்னாச்சுன்னு நான் கேட்கணும்னு தேவையில்லை. எல்லாம் மக்களுக்கு தெரிந்தது. இவர்களுக்கு பின்னாடி ரெட்டியா ரொட்டியா ஏதோ ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அவங்க நேரடியாக யார்கிட்ட சம்மந்தப்பட்டிருந்தாங்க, நம்ம அண்ணாமலைகிட்ட சம்மந்தப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் உலகம் அறிந்த செய்தி. புதுசாக சங்கத்தமிழ்லையும் சொல்லணும் தேவையில்லை. அதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு போலீஸ் தானே சொல்லுது. போலீஸுக்கு அந்த சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் செய்திருக்கக்கூடாது? ஏங்க ஒருத்தனை வந்து ஒரு அரசியல் இருக்க தலைவரை வந்து கொலை செய்கிற அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனை? அப்போ உங்களுக்கு அவரால் என்ன பிரச்சனை? ஏன் நீ அவரை போய் கொலை செய்ய போகிறீங்க அப்படின்னு பல சிக்கல் வருதில்லை. யாருமாலும் இருக்கலாம். நான் அதுக்காக பிஜேபி தான் செஞ்சுருக்கான்னு நான் சொல்லலைல. அவர்களும் இருக்கலாம். அவர்கள் சொல்லுவதை போல வேற எவராவது கூட இருக்கலாம். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதுக்காக எங்கள் தலைவர் நேரடியாக போகிறாரு. மறைமுகமாக நம்ம நேரடியாக போய் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், கண்டுபிடிங்க. அதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ ஒரு ஆள் என்கவுண்டர்லையும் போட்டு விட்டாங்க. இல்லை, குறிப்பாக அந்த அவர் மரணித்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஐடி விங்கை விட திமுக ஐடி விங் வந்து டைரெக்டாக ஐடி விங் சொல்கிற திமுக சார்பாக சமூக வளத்தில் ஆக்டிவாக இருக்கிற அத்தனை பேருமே வந்து அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. அவர் ஒரு ரவுடிசமில் இருக்கிறவர், கத்தி எடுத்தவர் கத்தியில் தானே சாவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மிக வேகமாக பரப்புகிறாங்க. ஸோ அந்த போக்கை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம அவர் கிளைம் பண்ணுறது ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் அப்படிங்கிறத வந்து கிளைம் பண்ணுறோம். ஆனால் இந்த பக்கத்தில் இருந்து அவர் மீது வைக்கப்பட்ட பார்வைகளே வேறு மாதிரி இருந்துச்சு. இல்லை, இந்த இடத்துல வந்து நான் வந்து மிக நுட்பமாக நான் பயிர் சொல்ல விரும்புகிறேன். திமுக போர்வையில் இருக்கின்ற சிலரோ, எனக்கு திமுகன்னு சொல்ல முடியாது, போர்வையில் இருப்ப சிலர்கள் அது மாதிரி செய்திருக்கலாம். திட்டமிட்டு பிரச்சனையை உருவாக்குவதற்கு ஆளும் அரசாங்கத்திற்கு அதெல்லாம் பொய். நீங்கள் சொல்கிறதே ஒரு வகையில் உண்மைன்னு வச்சுக்கிறோம். திமுக ஐடி விங்கை சார்ந்தவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், நம்ம நம்புவோம். ஓகே, ஒரு கருத்தை வந்து நான் வந்து புறந்தரலை, அது சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இவரை ஒரு ரவுடி மாதிரியும் கத்தி எடுத்தவன் கத்தியில தான் சாவுன்னு சொன்னார்கள் அப்படிலாம் சொன்னீங்களே. அப்போ இவ்வளவு முரண்பாடுகள், இவ்வளவு சிக்கல் மிகுந்த ஒரு ஆளாக இருந்திருந்தால் தமிழக முதல்வர் அவர்கள் அவங்க வீட்டுக்கு செல்வாரா? அப்போ உளவுத்துறை சொல்லியிருக்கணும், ஐயா போகக்கூடாதியா, இவர் ஒரு மாதிரியான ஆளியான்னு சொல்லியிருப்பாங்களே. எங்கள் தலைவர் தொடர்ந்து 3 நாட்கள் அவரோட இருப்பாரா? என்னங்க, இறந்து முடிஞ்சதுமே ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து அம்மா மாயாவதி வர்றாங்க. அவங்க கூட அவங்க கட்சி தலைவர் அவங்க வந்திருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் அன்னைக்கும் போகிறாரு. அப்புறம் கடைசியில் வந்து அவரை அடக்கம் செய்கின்ற இடத்துலையும் எங்கள் தலைவர் தானே இருந்து முழக்கம் போட்டு அதை வந்து எல்லா அந்த இதெல்லாம் செய்கிறாரு. அப்போ நீ அதையும் யோசித்து பார்க்கணும். சரி, எங்கள் தலைவரை விடுங்க, வராத தலைவர் யாருன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே, சொல்லுங்கள். யாராவது ஒரு தலைவர் வரலங்க அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரும் தானே வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கின்ற மாதிரி அந்த சொல்லாடலை நான் சொல்ல விரும்பலை. அவர் என்னுடைய நண்பர் மட்டுமல்ல, கோட்பாட்டு ரீதியாக வந்து நான் சில அவர்கிட்ட உள்வாங்கியிருக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்ல முடியாது. அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் முதல்வர், எல்லா தலைவர்களும், ஏன் விஜயகாந்த் கட்சியில் இருக்கிற அந்த அம்மையார், யாரை சொல்லுங்கல்ல, ஒரு சீமான் இல்லை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, விட்டு எடப்பாடி சொல்லணும். இது மாதிரி எல்லா தலைவர்களுமே அங்கே வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். அப்படி என்றால் உண்மையிலே வந்து வாழ்கின்ற காலத்தில் கூட அவருக்கு இவ்வளவு புகழ் இல்லை. யாராவது சோசியல் மீடியாவில் அவரை பற்றி பேசலை, பெரிய மீடியா அவரை பேசலை. ஆனால் இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா அவர் கொண்ட கொள்கையில் தெளிவாக இருந்தார் என்றதான் உதாரணம். நான் பல இடத்துல சொன்னேன், அது ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து அவர் சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, புரட்சி அம்பேத்கருடைய கடைசி புத்தகம் தான் புத்தரும் அவர் தம்மமும். அந்த புத்தகத்தெல்லாம் உங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் கொண்டு போங்க, உங்கள் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு, ஏன் பொதுவான எல்லா இளைஞரும் கொண்டு போங்க அப்படி சொல்லும்போது அந்த தாக்கத்தில் தான் நானே வந்து புத்தம் பழகுன்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இப்போ ஒரு மனிதனுடைய தாக்கத்தில் ஒரு புத்தகமே எழுதுனா பார்த்துக்கிறேன். அந்த புத்தகத்தை ஐயா நல்லக்கண்ணையா வெளியிட்டார். எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் அதுக்கு வந்து சிறப்புரையாற்றினார். அதில் வந்து அவர் அணிந்துரை வழங்கினார். ஐயா வீரமணி அவர்கள், ஆசிரியர் வீரமணி, அதற்கு அவரும் சிறப்பு அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் உருவாவதற்கு அவர் ஒரு மூல காரணமாக இருப்பவரை இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு யார் சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடி விங்கிக்காரர் கொச்சைப்படுத்துகிறார் என்றால் அவர் உண்மையிலேயே திமுக தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய கோட்பாடை உள்வாங்கி இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி எழுதுல. ஏன்னா அவர் போக மாட்டார்லங்க, ஒரு முதல்வர் சொல்லிடுவாங்கல்ல, நோட்டு கொடுத்துருவோம், ஐயா இல்லைங்கய்யா ஒரு மேலே இவ்வளோ சிக்கல் இருக்கியா, தயவு செய்து போகாதுன்னா அவர் மாரி எப்படி போவார்? அவர் வீட்டில் போய் அந்த அம்மையார்கிட்ட பக்கத்தில் உட்காந்து உங்கள் கணவருக்கான எல்லா இது யார் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. அதனால் வந்து அது வந்து எனக்கு என்னமோ திமுக போர்வையில் சில சங்கி குறிப்புகளோடு செஞ்சுருக்கலாம்ல. சமீபத்தில் ஒரு நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறாரு, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிற விதமான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் உள்ள படுகொலை காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மிகச்சிறப்பான நடவடிக்கை வேணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு சரியான திசையில் போகிறாங்கன்ற சூழலில்
ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி வந்து கவர்னரை சந்திக்கிறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டு மாயாவதி அவர்கள் கேட்குறாங்க. பாஜகவும் அந்த வாதத்தை வைக்க சிபிஐ என்கொயரி வேணும்ட்டு. அப்போது இதை வைத்து அரசியலை வேறு திசையில் நகர்த்துறதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி வேணுமாலும் நடக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும். அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எங்களுடைய ஆருயிர் நண்பர், சரிங்களா, ஒரே கோட்பாட்டு உள்ளவர். அந்த ரீதியாக எங்கள் தலைவர் இங்கே போயிருக்கிறாரு, வந்திருக்கிறார், அதை பற்றி பேசியிருக்கிறாரு. இப்போ அவங்க கட்சி தலைவர் மாயாவாதி வந்து எங்களுக்கு சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மையார் கூட, அது எவ்வளோ செய்தி உண்மைன்னு தெரியல, அந்த அம்மையார் எங்கனையும் பேட்டி கொடுக்கல. யார் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி எங்கனையும் பேட்டி கொடுக்கல. ஆனால் செய்தியில் வருது, அவங்க வந்து ஆளுநரை சந்திக்க விரும்புகிறாங்க, இது மாதிரி சிபிஐக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னு செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறத தவிர அது கன்ஃபார்மான அந்த அம்மா எங்கனையும் பேசலை, அவங்க கட்சிக்காரங்க யாரும் பேசலை. அப்போ அப்படி கேட்குறேன்னு நான் தப்பு இல்லைன்றேன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கான உரிமை இருக்குது. ஆனால் வந்து சிபிசிஐடி ஒழுங்காக இல்லை, இல்லை தமிழக காவல்துறை ஒழுங்காக இல்லை, அதுக்காக நான் வந்து மேலே சிபிஐக்கு போகிறேன்றது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒன்றும் பெருசாக சிபிஐயில் எத்தனை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை சொல்லுவோம். நமக்கு அதிலே நம்பிக்கை இல்லையே. உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து இன்னொன்று எங்களுக்கு வந்து இங்கே பாரு, என்கவுண்டரில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. எங்கள் தலைவர் சொன்ன கருத்து தான். நாங்கள் வந்து மரண தண்டனையே நாங்கள் எதிர்த்து போராடக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் இந்த இடத்துல என்கவுண்டரை பற்றி எங்கள் தலைவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப கவனமாக வார்த்தையை சொல்கிறாரு. எங்களுக்கு மரண தண்டனையிலே நம்பிக்கை இல்லை, ஆனாலும் கூட இந்த என்கவுண்டர் வந்து அதிர்ச்சி அளிக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் ஆறுதல் அளிக்கிறது. ஒரு தலைவனுடைய அந்த சொல்லாடல் நீங்கள் பார்த்தீங்களா? அதிர்ச்சி தான். என்ன நீங்கள் வாட்டி இப்படி என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டீங்க, உண்மையான குற்றவாளி என்னன்ற தெரியாமல் கூட போயிடலாம்ல, மறைஞ்சிரும்ல, அதை கொண்டு போய் நீ கோர்ட்டில் நிப்பாட்டினா தானே உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுன்ற இப்படி பண்ணது எனக்கு அதிர்ச்சி தான். ஆனாலும் அவர் அந்த இறப்பை வந்து சொந்த தம்பி இறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறனால தான் ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுது? அப்போ அப்படிப்பட்டவர் தொடர்ந்து மற்றவெல்லாம் தூங்கிட்டாங்க, இவர் இறந்து முடிச்சவர் எங்கிட்டு போனால் இதில் வந்து ஒரு வீரவணக்கம் செலுத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் போய் சந்திக்கிறார். முதல்வர் சந்தித்து நீ பார்த்து லெட்டர் பேரில் வந்து பார்த்தீங்களா? முழுக்க ஆம்ஸ்ட்ராங்குடைய குற்றவாளிகளை, கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிங்க, அதுக்காக முதல்வரை பார்க்குறாரு. எங்கள் தலைவர் சாதாரணமாக முதல்வரை சந்திக்க வேண்டும் என்றால் அவர் வீட்டில் கூட போய் பார்ப்பார். ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக அவருடைய அலுவலகத்தில் பார்க்கிறார். அப்போது அரசியல் ரீதியாக பார்க்குறாரு, கூட்டணியாலாம் போய் பார்க்கல. அரசியல் ரீதியாகனா இதுக்கான ஒரு தீர்வை வழங்குங்கள், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றாரு. அவர் சொன்ன அடுத்த 2 நாள்லேயே ஒரு என்கவுண்டர் நடக்குது. நீ அதையும் பார்க்கணும்ல. அப்போ எவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது தமிழக அரசாங்கம், நீ அதெல்லாம் பார்க்கணும். இதை மீறி அந்த பெண்மகள் வந்து ஏன்னா நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்மகள், நாங்கள் கருத்தியல் ரீதியாக தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கருத்தை களமாடக்கூடிய ஒரு கருத்து தோழன் இன்னைக்கு நான் பாதிக்கிறேன், வருத்தப்படுறேன். ஆனால் அவங்க சொந்த கணவன் தான் குழந்தைக்கு தகப்பன் இல்லை, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா பேருமேலையும் சந்தேகம் வரும். இது இயற்கை தான், ஒரு யதார்த்தம் தான். அப்போ அவங்க போகட்டும், கேட்கட்டும், கண்டுபிடிக்கட்டும் யார் குற்றம் செய்திருந்தாலும். அதை நம்மளும் விரும்புகிறோம். இல்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த ஒரு தலித் தலைவர் மரணம் திமுக அரசின் மீது அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து அவங்க ஆதரவாளர்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் திமுக கூட்டணியோடு பயணித்துட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், ஏற்கனவே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுங்கிறத வந்து திராவிட கட்சிகளோடு இவங்க போகிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸுங்கிறனால தலித் உரிமைகளை வந்து பேசுகிறதில்ல, பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமைகளை தாண்டி அவங்களோட எனர்ஜியையும் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் விடுதலை சிறுத்தைகள் வீணடிக்குது, இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இது இன்னும் வலுப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து நான் உங்கள் கருத்தை நான் வந்து எதிர்க்கிறேன், மறுக்கிறேன். அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் ஏன் எங்கள் தலைவர் போகிறார் என்றால், நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருக்கோம். நாங்கன்னா தலித்துகளை சொல்கிறேன், சரியாக இருக்கிறேன். எங்களை வந்து அடிமைப்படுத்துறது, எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது, சுரண்டுறது யாருன்னா அந்த தலித் அல்லாத மற்ற சமூகம். நீ சொன்ன மாதிரி உங்கள் சொல்லாடல மெயின் ஸ்ட்ரீமு அவங்கள சரிப்படுத்தணும்ல. உங்களுக்கு புரியுதா? நாங்கள் சரியாக இருக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இன்னமும் தேசத்தை விரும்புகிறோம். ஆனால் அவங்க சரியாக இல்லை, சாதி வெறியர்கள். அவங்களை சரிப்படுத்துவதற்காக அவர் மெயின் ஸ்ட்ரீமில் போகிறாரு, எனர்ஜியை பூரா அங்கே போய் செலுத்துகிறாருன்னா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளையும் அரசியல்படுத்த வேண்டும் என்ற அது அந்த மைய புள்ளியில் தான் சேர்றாரு. இப்போ எங்களை தொடர்ந்து வந்து ஒரு ஊரில் சேரியில் ஒதுக்கி வச்சிருக்கிறான்ல, ஒதுக்கி வச்சது அப்படியே ஒதுங்கியே போயிடும்னு போகக்கூடாதுல்ல. புரட்சி அம்பேத்கர் சொன்னதானே, நம்ம போய் அவங்களை சேரணும்ல. அதில் எல்லாருமே சாதி வெறியனாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் போய் பாருங்கள், கிராமங்களில் சாதி வரியை தூண்டுறது ஒரு 2 பேராக இருப்பேன், 100 பேரில் வந்து 2 பேர், 98 பேர் ஜனநாயக சக்தியாக இருப்பேன். வரலாற்று நம்ம எடுத்துக்காட்டே இருக்குது. நிகழ்காலத்தில் ஐயா நல்லக்கண்ணு யார்? அவர் ஒன்றும் தலித்து இல்லை, ஆனால் அவர் தலித்தியத்தை உள்வாங்கி தலித்திய தலைவனாகவே அவர் களமாடி கொண்டிருக்கிறார். அதுமாதிரி எத்தனை பேர் சொல்லலாம்ல, எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்களே. தந்தை பெரியார் யார்? அவர் நான் தலித்தா இல்லையில. அப்போ நம்ம வந்து அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ தலித் அல்லாத மக்களையும் நம்ம அரசியல்படுத்த வேண்டும். அதுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. எந்த காம்ப்ரமைஸ் சொல்லுங்க.
எந்த காம்ப்ரமைஸ், எங்க காம்ப்ரமைஸ், எது காம்ப்ரமைஸ், யாரோட காம்ப்ரமைஸ்? இல்லை நீங்கள் திராவிட கட்சிகள்கிட்ட இருக்கிற டோன் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனியத்தை எதிர்ப்போம், ஆனால் இடைநிலை சாதிகளுடைய அட்ராசிட்டியை பேசும்போது கவனமாக அந்த சாதிய பெயர்களை தவிர்த்து தான் பேசுவாங்க. ஆனால் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது வந்து ரொம்ப டிரான்ஸ்பர். கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகளும் அதே காம்ப்ரமைஸை நோக்கி போகுதா? ஏன்னா பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்களுக்கான ரெப்ரசன்டேஷனாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த காம்ப்ரமைஸை நோக்கி போதாங்கிறத வந்து அந்த பட்டியல் சமூக மக்கள்கிட்ட எழுவுறதோ இல்லை அவங்கள முன்னிலைப்படுத்துகிற இயக்கங்கள்கிட்ட எழும்பி வர்றதோ வந்து யதார்த்தம் தானே? இல்லை, அப்படி நீங்கள் வந்து அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது நாங்கள் என்றைக்குமே அந்த புள்ளியிலேருந்து நாங்கள் மாறலை. எங்கள் கட்சியோட லோகோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து சிறுத்தை வந்து சீரும், அதில் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்றோம். நாங்கள் ஒன்றும் சாதி ஒழிப்பே பறையர் விடுதலைன்னு சொல்லலை, சாதி ஒழிப்பே பல்லர் விடுதலைன்னு சொல்லலை, சாதி ஒழிப்பே அருந்ததி விடுதலைன்னு சொல்லலை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னா இந்த இந்திய மக்கள் சாதியை விட்டு அவங்க ஒழிய வேண்டும். அப்போ தான் இந்த நாடு விளங்குன்ற அந்த எண்ணத்தில் நாங்கள் செய்கிறோம். அப்போ அதுக்காக வந்து நாங்கள் வந்து வெறும் பிராமணியத்தை மட்டும்தான் எதிர்ப்போம், சாதி வரியனை எதிர்க்க மாட்டோம் என்றால் நாங்கள் வேங்கவேலுக்கு போராடி இருக்க மாட்டோம்ல. வேங்கவேல் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம் அல்லவா. இன்னமும் நான் சேலஞ்சு வர்றேங்க, உங்கள் ஐபிசி தமிழ் மூலமாக சேலஞ்சு வர்றேன். இன்றைக்கி வந்து உண்மையான எதிர்க்கட்சியை விடுதலை சிறுத்தைகளுங்க ஏறக்குறைய இந்த 3 ஆண்டுகளில் 30க்கு மேற்பட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஏதாவது ஒரு கட்சி பேரை சொல்லுங்கள். நான் நேரடியாக நெறியாளர்கிட்ட சொல்கிறேன், நீ இந்த கேட்ட கேள்விக்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வருது. நீங்கள் எவனா எந்த கட்சியும் சொல்லுங்கள், இவங்க களத்தில் இறங்கி நீங்கள் சொல்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி 30க்கு மேலே ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கான்னு சொல்லுங்கள். நாங்கள் நடத்திருக்கோமுங்க. ஏங்க வேங்கவையில் போய் நேரடியாக களத்தில் போய் போராடின கட்சி விடுதலை சிறுத்தைகள். வேறு எந்த கட்சி ஒரு கட்சி பேரை சொல்லுங்கள். சும்மா போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. 10,000 பேரை திரட்டி பண்ணோம்ல. அது மட்டுமல்ல, அம்மா ஒரு பெண்மகள் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் கொலையே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் அப்படியே நம்புகிறோம். ஸ்ரீமதி அந்த பெண்மகள் பேர். அது ஒன்றும் தலித்து பெண் இல்லையில. அந்த பெண்ணுக்காக போராடின ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். வேற ஒரு கட்சி பேரை சொல்லுங்களேன். நான் இன்னமும் சொல்கிறேன், டாஸ்மார்க்கை இழுத்து மூடு அப்படின்னு இப்போ நிகழ்காலத்தில் ஆரம்பத்தில் பல பேர் நடத்திருக்காங்க. நிகழ்காலத்தில் இப்போ நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தைகள்ல. சேலத்தில் விடுதலை சிறுத்தை நடத்தியிருக்குது போராட்டம், மதுரை நடத்தியிருக்குது, அது திருநெல்வேலி நடத்திருக்கு. சொல்கிறேன், வரிசையாக சொல்லிட்டு வரட்டுமா? அப்போ இவ்வளவுக்கு போராட்டம் நடத்தும் பொழுது நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து கூட்டணி இருக்கலாம். கூட்டணி என்பதே மக்களுக்காகங்க. கூட்டணி என்பதே மக்களுக்காகத்தான். அப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது என்றால் நாங்கள் கூட்டணியை கூட எதிர்ப்போம். அது ஒன்றும் பெரிய மேட்டர். அந்த எதிர்ப்பு தான் இன்னைக்கு நான் கூட்டணி இருந்தாலும் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம் என்று என்மானம் பெரிதல்ல தமிழின் தன்மானிய பெரிது என கிளம்பிய தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் செப்டம்பர் 17 நாங்கள் மாபெரும் மாநாடு நடத்த போகிறோம். 5 லட்சம் பெண்களை திரட்டி. அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி சொல்ல போச்சு? இல்லை, இப்போ அதெல்லாம் கேட்கணும். ஏன்னா இப்போ 2009 ஈழப்பிரச்சனை உச்சத்தில் இருக்கும் பொழுது அதற்காக ஈழத்தமிழர்களுக்காக முன்னின்று களம் கண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் விமர்சனம்ங்கிறது திமுக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் இருந்தது. இப்பொழுதும் மதுவிலக்கை பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்தணுன்றது கோரிக்கை வச்சு முதல் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு அதுக்கான மாநாடுன்னு ஒரு சோஷியல் அவேர்னஸாகவும் போகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் திரும்பவும் முரண் வந்து திமுகவோட கூட்டணி. அப்போ இந்த கூட்டணியெல்லாம் இல்லாமல் விலகி நின்று நாம் தமிழர் போன்ற கட்சிகள் பேசும்போது வர அட்ராக்ஷன் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலே அந்த ஈர்ப்பை விட்டுருதோ? அதாவது நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. நீ கத்திக்கிட்டே இருந்து என்ன பையன்? அவங்களால ஒரு ஃப்ரீயாக கிளைம் பண்ண முடியுது இல்லை? கிளைம் பண்ணுறது எங்களுக்கு பேரே வேணாமுங்க. கிளைம் பண்ணி என்ன யூஸ்? நாங்கள் தானே போகிறோம், நாங்கள் தான் போகிறோம். கிளைம் என்ன ரிசல்ட்டு? இன்னைக்கு எங்கள் தலைவர் போனதுக்கு தாங்க நான் சொல்கிறேன் என்கவுண்டருங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம்? தெரியுமா? ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறேன் தைரியமா? ஏன்னு சொல்கிறேன்? அதான் சொல்கிறேன், அதிர்ச்சி தான். ஆனாலும் ஒரு ஆறுதல். அதுமாதிரி பல விஷயங்களாலும் சொல்ல முடியும். இன்னும் சொல்கிறேங்க, சேலஞ்சு இப்படி சொல்கிறேங்க. நிச்சயமாக டாஸ்மார்க் படிப்படியாக குறைக்கப்படும், பொறுத்திருந்து பாருங்க. நாங்கள் அதுக்காக இதுலையும் பின்வாங்க மாட்டோம்ல. நிச்சயம் அந்த நம்பிக்கை எங்கள் விடுதலை சிறுத்தைகள் எந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் வேங்கவேலுக்கு இப்போ வரப்போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் கிடைக்க போகுதுங்க. அதற்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான நாங்கள் வழக்கறிஞர்களையும் பின்புலத்திலிருந்து இயக்கி கொண்டு தான் இருக்கிறோம். சும்மா இல்லை விடுதலை சிறுத்தைகள். போகிற போக்கில் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் எப்படி, இவன் இப்படி, அதை அப்படி. எங்களுக்கான யுத்தம் வந்து இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும். நம்மளுக்குள்ளே பேசுவோங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீ ஈவினிங் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா 6 மணிக்கு மேலே தமிழ்நாடே அப்படியே தள்ளாடுது போதையில். உண்மையாக பொய்யா? இன்றைக்கி வந்து யாரும் போதை இல்லாதவனை வந்து நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாலே ஒரு கட்சிக்கு கேட்காது. அப்படி ஆகி போச்சு. இவ்வளவு சூழ்நிலையில் இருந்தும் கூட விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தெளிவாக சொல்லுகிறார், டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும்னு. சொல்கிறது யாராவது ஒரு லீடர் சொல்லுங்க பார்ப்போம் தைரியமா. யாரும் அதை சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் சொல்கிறோம்னா நாங்கள் மக்களுக்காக தான் கூட்டம். திருப்பி சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நீங்கள் வந்து தனியாக இருக்க வேண்டிய, தனியாக நாசா போகிறதா? நான் தெரியாமல் நீங்கள் தனியாக அதுக்கு போய் சொல்கிறீங்க. இல்லை, அவர் ஒரு வகையில் வந்து சீமான் பேசும்போது
அதில் ஒரு மிக அதீதமான ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரியும் தனியா போய் விடுதலை சிறுத்தைகள் சொல்லும் பொழுது என்னப்பா அவங்க வந்து ஈழத்தமிழருக்கா போராடுறாங்க, காங்கிரஸ் கூட இருக்கான்றாங்க, டாஸ்மாக ஒழிக்கணுன்றாங்க, திமுக கூட கூட்டணி இருக்காங்கன்றது ஒரு சராசரியான மிகப்பெரிய அரசியல் புரிதல், அதிகார பகிர்வு இதையெல்லாம் இப்போ யோசிக்காத ஒரு பாமரர்கிட்ட வந்து என்ன தோணும், டாஸ்மாக ஒழிக்கணுன்றார்ப்பா, திமுக கூட கூட்டணி இருக்காங்க, ஈழத்தமிழருக்காக போராடினான்றாங்க, ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாங்கன்னு ரொம்ப இயல்பாக உங்களோட எல்லா ஸ்டாண்டும். நல்ல கேள்வி. இதுக்கு வந்து தலைமுறையாக கொஞ்ச நாளாக இதே தான் கேட்டுக்கு வந்து என்னை வந்து பெருசாக நாசப்படுத்துகிறாங்க. நான் சொல்லிடுறேன் தெளிவாக. உண்மையில் ஒன்று நான் ஏற்றுக்கிறேன். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் மாயில அது விடுதலை சிறுத்தைகள் வருது. அதை நான் முதல்ல ஒத்துக்கிட்டு தான் அடுத்து பேசுகிறேன். அதை ஒத்துக்கிறேன் பேசலை. பாவம் ஒரு சைடு, பழி பூரா விடுதலை சிறுத்தைகள் தாங்குது. ஏன் இதை தாங்கி கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம்? காங்கிரஸை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுச்சி தமிழர் 2009 சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். அது டைலாக்கே அதுதான். ஒன்றும் அதுக்காக நாங்கள் பேக் அடிக்கலை. காங்கிரஸை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும் தமிழகத்தில், அதான முழக்கமே, அதானே, அதுதான் உண்ணாவிரதம் இருந்தார்ல. ஆனால் இன்னைக்கு வந்து வரலாறு மாறும் பொழுது இன்னைக்கு வந்து காங்கிரஸோட தான் கூட்டணி இருக்கிறோம் என்றால் காங்கிரஸ் வேண்டாம். அப்போ வேற எங்கே போகணும்னு சொல்லுங்கள். பிஜேபி போக சொல்கிறீங்களா? உங்களுக்கு மகிழ்ச்சியா? இல்லை தனியாக நின்று நாசமாக போக சொல்கிறீங்களா? எங்களுக்கு வந்து ஈழம் மட்டுமல்ல, ஈழத்தை விட கொடுமையான சாதிய வன்கொடுமைகள் இங்கே நடக்குதுல்ல. பார்க்கும்போது கண்ணால் பார்க்குற குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறானா உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்காங்க சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே. உலகத்தில் எங்கேயாவது ஒரு பூமி நடந்திருக்கா? எங்கேயுமே நடக்கலை. அது இந்தியாவில் தான் நடக்குது. அதை எவன் கேட்பேன்? நீங்கள் சொல்கிறீங்களே சீமான்றீங்க, நாம் தமிழ் கேட்குறீங்களே. ஒரே ஒரு நாள் பேட்டி கொடுத்தாரு. ஏன் போய் இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்ல, முடக்கலாம்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்தை? ஏன் செய்யலை? அது அவருக்கு வந்து ஒரு பேட்டியோட முடிகிறது. எங்களுக்கு வாழ்க்கை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டது அது ஒன்று. இப்போ ஈழப்பிரச்சனைன்னு நிறைய பேர் பேரும் போலும் காசை ஆட்டையை போடுறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஈழத்துக்காக இந்த தருணம் வரைக்கும் எங்களால் முடிந்த போராட்டத்தை செய்து கொண்டு தாங்க இருக்கிறோம். இன்னமும் சொல்கிறோமுங்க. ஒருவேளை இதற்கு அடுத்தபடியாக பிஜேபி ஆட்சி அல்லாமல் வேற ஒரு ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலையோ இல்லை இந்தியா கூட்டணியில் வந்தால் ஈழம் வாங்கி கொடுப்பதற்கான அனைத்து வேலைகளும் விடுதலை சிறுத்தைகள் செய்யும். வேற யார் செய்வா? ஏங்க அவ்வளவு பெரிய ஈழம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேதகு நேரடியாக தலைவரிடம் சொல்லியிருக்கிறார், நீ உங்கள் நிலைப்பாடு சரி, காங்கிரஸ் நமக்கு துரோகம் தான் செய்கிறது, ஆனால் காங்கிரஸ் நீங்கள் இருந்தால் தான் அட்லீஸ்ட் இதை போய் நீங்கள் பார்லமெண்ட்டில் பேச முடியும்னு சொன்னாங்க. எங்கள் தலைவர் போய் பார்லமெண்ட்டில் பேசினார்ல. இன்னைக்கு நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிறனால தான் எங்களால் எங்கள் மக்களுக்காக போராட முடிகிறது. திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு தனியாக போய் நின்றா எங்கேயும் ஜெயிக்க முடியும். யதார்த்தத்துக்கு வாங்குங்க. எங்கள் உயரங்களுக்கு தெரியுமுங்க. அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம். இன்னும் காலம் வேணும். அப்போ காலங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தா இப்படி கேள்வியே வராது. அதை நோக்கி தானே பயணிக்கிறோம். அதுக்கு சில நாள் காலம் பிடிக்கலாம். அப்போ வந்து கேளுங்க. அப்போ ஒன்றுமே இல்லாமல் யாரும் வேணாம்டா போய் தனியாக நிற்போம்டானா, நிற்கிறதுக்கு காசு வேணும். எலெக்ஷனில் எங்கள் ஆளுகிட்ட காசு இல்லை. ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன காசு இல்லைங்க. அவருக்கு காசு நிறையா இருக்குது, நிறையா வச்சிருக்கிறாரு, பல பேர்கிட்ட லிங்கில் இருக்கிறாரு. அவருக்கே தெரியும். நம்ம அண்ணன் அவனு தப்பாக இருக்க சங்கத்து உண்மை தான் பேசுவோம்னு அவருக்கே தெரியும். பல பக்கிட்ட அவருக்கு வருமானம் பல நாட்டிலேருந்து வருதுன்றாங்க. அதனால் பல பேர் நிப்பாட்டுறாரு. திறமை அவர் நிப்பாட்டணும் தப்பாக சொல்ல, தனியாக போய் இருக்கிறாருன்னு அவர் வருத்தப்படலை. ஓகே, அது அவர் திறமை நிற்கட்டும். ஆனால் எப்போ ஆட்சிக்கு வர போகிறீங்க, எப்போ அதிகாரத்தை பிடிக்க போகிறீங்க? மாநில கட்சி அந்தஸ்து வாங்கிட்டாங்களே நாம் தமிழர், தனியாக நின்று மாநில கட்சி அந்தஸ்து வாங்கிட்டாங்க. எம்எல்ஏ விரைவில் வந்துடும். எத்தனை தான் சொல்கிறாங்களே, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்ட்டு. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து பயிற்சி எடுத்து பயிற்சி பல பேர் நான் கொடுத்துருக்கேன். உறுதியாக கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அந்த ஒரு நாள் என்னைக்கு அதுதான் எங்கள் வேலை. அந்த வேலையை செய்வோம். உங்கள் தலைமுறையிலேயே நம்ம தலைமுறையிலே நிச்சயமாக பார்ப்பீர்கள். விடுதலை சிறுத்தை தலைமையில் இந்தியாவில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட வன்னியர் சமூக மக்கள் வந்து ஒரு டென்ஸ் பாப்புலேஷனாக இருக்கிற ஒரு தொகுதினால பாமக வந்து தனி கவனமும் நம்பிக்கையோடு உள்ளே போனாங்க. ஆளுங்கட்சி வெற்றி பெற தான் இடைத்தேர்தல் ட்ரெண்டுனாலும் வாக்கு வித்தியாசமும் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாமகவுடைய அந்த தோல்விங்கிறது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பாமகவுடைய இந்த சரிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் இப்போ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் தலைவரை பற்றி கேட்டீங்களா? இதில் எவ்வளோ ஒரு நுட்பம் இருக்குது பாருங்கள். தலைவர் என்ன சொன்னார்? சாதி வெறியர்களையும் மத வெறியர்களையும் தமிழகத்திலிருந்து அழித்தொழிக்க வேண்டும். எங்கள் முழக்கம் தானே. அந்த முழக்கத்தில் ஒன்றும் மாற்றம் இல்லைல்ல. அது எப்படி நடக்குது பாருங்கள். எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை சொல்கிறதாங்க, வன்னியர் தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், இந்து மக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நடக்குதுல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நானாக சொல்லி கொடுத்தேன், நீங்களே தொடர்ந்து தோல்வின்றீங்க. தோல்வி தான் பாவம். எப்போ பார்த்தாலும் ஒரு காலத்தில் அவங்களாம் மினிஸ்டர் இருந்தவங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்த கட்சி தொடர் தோல்வி சந்திக்குது. அதை விட நீங்களே சொன்னீங்க, நல்ல வித்தியாசம். ஏறக்குறைய இவர் வந்து 1,24,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிக்கிறார் சிவா.
அதுக்கு அடுத்த வந்து அந்த அன்புமணி ஏறக்குறை 50,000 ஓட்டு வித்தியாசம் நிற்கிறாரு. 3வது இடத்துல வந்து அண்ணன் சீமான் டெபாசிட் இழக்கிறாரு. கரெக்டா? அப்போ ஏடிஎம்கே ஓட்டு எங்கே போச்சு? கேள்வி அதானே. எனக்கா உனக்கு எதிர்பார்த்தது வந்து ஏடிஎம்கே ஓட்டு வந்து பாமக கொஞ்சம், நாம் தமிழருக்கு கொஞ்சம் போகும் அப்படிதான் நினைச்சீங்க. இந்த பக்கம் சொல்றேன், நுட்பம் சொல்றேன். நாங்கள் தரவு கிடைச்சிருச்சு. அந்த ஏடிஎம்கேல வந்து மெயினா யார் இருக்காங்கன்னா தலித்து தாங்க இருக்கிறாங்க. இன்னும் ஏடிஎம்கேல வந்து மெயின் ஓட்டை யார் ஓட்டுனா தலித்து ஓட்டு. அந்த தலித்து ஓட்டு வரலாற்றில் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்திருக்கிறது. யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன், தொடர்ந்து எம்ஜிஆரை தெய்வமாக நினைத்த தலித்து தம்பிமார்கள், தலித்து பெரியவர்கள் எல்லாம் எங்க குத்திருக்காங்க? உதயசூரன் குத்துருக்காங்க. ஏன் குத்துனாங்க? அதை கேளுங்க. எங்கள் தலைவர் அந்த கூட்டணி இருப்பதால். இன்னும் சொல்ல போனா தளபதி ஸ்டாலின் தொடர் வெற்றியாக சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் எழுச்சி தமிழர். நான் சொல்லல, ஐபேக் ரிப்போர்ட் சொல்லுது. அப்புறம் என்ன? இதுதாங்க எங்க வெற்றி. இதுதான் எங்க வெற்றி. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்கு இடைத்தேர்தல் தெரிஞ்சு எப்போ வரலாற்றில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்திருக்கா? எல்லாம் நினச்சாங்கன்னா ஏறக்குறை 20,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பான்ற எல்லாருக்குமே தெரியும். 2வது தாங்க போட்டின்னு பார்த்தா, அதாவது டபுள் மடங்கு 60,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ஓட்டு போய் யார் ஓட்டு? ஏற்கனவே நமக்கு தெரியும் திமுகவுக்கு எத்தனை விழுக்காடு, ஏடிஎம்கே எத்தனை விழுக்காடு, பாமகவுக்கு எத்தனை விழுக்காடு, அந்த ரேஞ்சு தானே வரணும். ஆனால் ஃபுல்லாக ஏடிஎம்கே ஓட்டு ஃபுல்லாக வருதுன்னா இன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் ரிப்போர்ட்டை வச்சு எடுங்க. ஏடிஎம்கேல மெயினாக இருப்பது தலித்துகள். இப்போ எங்கள் தலைவர் வந்து ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதையும் சொல்கிறேன்ல, எங்கள் தலைவர் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் தலித்துகள் எல்லாமே டிஎம்கே பக்கம் வந்துட்டாங்க. இதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். இதான் உண்மையும் கூட. நிறைவாக இந்த கேள்வி, சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த வினோத் செல்வம் அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், திமுகவுக்கு துணிச்சல் இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் இல்லாத தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்னு. அதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவோட எச் ராஜா திருமாவளவன் தொட்ட கட்சியை யாரும் தொடமாட்டாங்கன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளுக்கு வேல்யூவே இல்லைன்னு அந்த கட்சி தான் இந்த குரல். ஒரு வருஷத்தில் அந்த குரல் இங்கே மாறி இருக்கு. அந்தளவுக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததும் வெற்றிக்கு பின்னாடி அவங்க விடுதலை சிறுத்தைகளும் நிரூபணம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதற்கான மரியாதை திமுக அரசிடம், திமுகவிடம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. எங்களை எவன் பாராட்டினாலும் சரி, பாராட்டவில்லை என்றாலும் சரி, எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்கள் பயணம் என்ன, எங்கள் இலக்கு என்ன? மக்களுக்காக. அந்த பயணத்தை எழுச்சி தமிழர் நிகழ்காலத்தில் இந்தியாவிலேயே 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம், இன்னும் சொல்ல போனால் 20 மணி நேரம் தொடர்ந்து மக்களுக்காக உழைப்பவர் அவர் தான். அது நெறியாளராக உங்களுக்கும் தெரியும், கேமராமேனுக்கும் தெரியும், இதை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட உழைக்கின்ற ஒரு தலைவனுக்கான அந்த உழைப்புக்கான வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? கல்வியும் உழைப்பும் சேர்ந்தால்தான் நாம் இந்த மக்கள், அவர் சொல்கிறது எல்லா மக்களையும் சொல்கிறார், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைதாளைகள் அனைவருக்குமே வெற்றி கிட்டும் என்று கர்மவீரர் காமராஜர் அந்த காலத்தையும் சொன்னார். அதுக்கு ஒரு அளவுகோலாக, அதுக்கு ஒரு வாழும் காமராஜராக இருப்பது எங்கள் தலைவர். கல்வியில் சிறந்த டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. உழைப்பு 20 மணி நேரம். இது 2 சேர்னால தான் நீங்கள் சொன்ன அதே பிஜேபிக்காரனே இன்னைக்கு வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்போ இன்னும் வருங்காலங்கள் எப்படி இருக்கு? நிச்சயமாக வருங்காலங்கள் விடுதலை சிறுத்தைகள் காலம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ வாங்க கேளுங்க, ஈழ தமிழர்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு அப்போ வந்து பாருங்க. டாஸ்மார்க்கை எப்படி நாங்கள் இழுத்து மூடுறோம்ன்ற அப்போ வந்து பாருங்க. அதை இந்த காலத்தை நோக்கி பயணிக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப நன்றிண்ணா. வழக்கம் போல் உங்களுக்கே இருக்கு உரித்தான அந்த ஸ்லாங் அப்படின்ற அதோட எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவான பதில். மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி, வணக்கம். Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays.